ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வேலை CE3601 டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணிருங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் மாடல் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரீவியஸாக நடந்த அதே கொஸ்டின் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா CE3601 டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் நான் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்னால மேக்ஸிமம் ப்ராப்ளமேட்டிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. நான் இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸோ அது போக உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்புறம் ஷோ பண்ணுறேன். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் ஓரளவு கான்செப்டை நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு வந்து 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரியா கேட்கறாங்க. பிகாஸ்டின் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக்கா தான் கேட்கறாங்க. ஸோ சம்டைம்ஸ் உள்ள ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி கேட்கறாங்க. அதனால எல்லாமே கவர் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்சளவு ப்ராப்ளமேட்டிக்ல ஒரு 80% நீங்க ஒரு 20% தியரிக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயிண்ட் இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஜாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐஎஸ் ரோல்டு செக்ஷன்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் ஆஃப் எசென்ட்ரிக் போல்டட் அண்ட் வெல்டட் கனெக்ஷன்ஸ் இதுலயும் ப்ராப்ளம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எசென்ட்ரிக் போல்டர்ல இருந்து சம்டைம்ஸ் கேட்டுறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு டிசைன் ஆஃப் வர எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்கா கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் கண்டிப்பா அந்த டைப்ஸ் ஆஃப் வர எல்லாமே வந்து 2 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதனால டைப்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 2 மார்க் அட்டன் பண்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜாயிண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்லையும் கேட்கலாம், 13 மார்க்லையும் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எஃபிஷியன்சி ஆஃப் ஜாயிண்ட் இது வந்து ப்ராப்ளமேட்டிக்காவும் கேட்பாங்க, தியரிட்டிக்கலாவும் கேட்கற சான்ஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. HSFG போல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மாதிரி போல்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மாதிரி ரிவிட்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பாக்குறீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு சிலருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மெரிட்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் ஃபெயிலியர்ஸ் மோட்ஸ் இன் போல்டர் கனெக்ஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் ஆஃப் பில்டப் மெம்பர்ஸ் சப்ஜெக்டட் டு டென்ஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் ஆஃப் காலம் பேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த காலம் பேசஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கெஸ்டட் பேஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூலர் கூலும் தியரி கண்டிப்பா அது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சியர் லேக் எஃபெக்ட்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த லெக் ஆங்கிள் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் காலம் பேசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது 2 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. டென்ஷன் ஸ்ப்ளைஸ்னா என்ன பார்த்து வச்சுக்கோங்க. ஷார்ட் அண்ட் லாங் காலம் இதுல ஷார்ட் காலம்னா கூட என்னன்னு கேட்கலாம், லாங் காலம்னா கூட என்னன்னு கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் ஆஃப் லேட்டரல் சப்போர்ட்டட் அன்சப்போர்ட்டட் பீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்க. இதுல சப்போர்ட்டட் பீம் வச்சு நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதை அன்சப்போர்ட்டடும் பார்க்காம விட்டுறாங்க. ரெண்டுமே முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சப்போர்ட்டட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிசைன் ஆஃப் பிளேட் கைடர்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வெப் கிரிப்ளிங்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெப் பக்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லாங்கிடியூஷனல் ஸ்டிப்னர்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பீம்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் அதை டிரா பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் கேட்கறப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ உங்களுக்கு இந்த பிளேட் கிட்டர்ஸ்ல இருந்து டிரா பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி வெப் ஸ்ப்ளைசஸ்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேண்ட்ரி கைடர் இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்க. சம்டைம்ஸ் 15 மார்க்ல கூட கேட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்லின் டிசைன் யூசிங் ஆங்கிள் அண்ட் சேனல் செக்ஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிசைன் ஆஃப் ரூப் ட்ரூசஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரூப் ட்ரூசஸ்ல இருந்து 2 மார்க் ஒருக்கா கேட்டிருக்காங்க அதோட டைப்ஸ். அதனால எது பார்க்கறதா இருந்தாலும் அதோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங்ஸ் கண்டிப்பா கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. லோட் ஆன் ட்ரூசஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் ரூட் ட்ரூசஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி ஆஃப் பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து 2 மார்க்லாம் கேட்கலாம். அதனால இதையும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ல கேட்டாலும் அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிசைன் ஆஃப் கண்டினியூஸ் பீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூசிங் பிளாஸ்டிக் டிசைன் அப்ரோச் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் பீம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று.
யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்ஸாக தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் அனாலிசிஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால இருக்க எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஒரு சிலது உங்கள் சிலபஸோ இல்லை உங்கள் ரெகுலேஷனுக்கோ வந்து சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கலாம். அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக யூனிட் வைஸாக பிரித்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ரெகுலேஷனில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு யூனிட்டில் இருக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக ரெஃபர் பண்ணி எந்த யூனிட்டோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு இதை மட்டும் படிக்காங்க, இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் பேப்பர்ல வந்து அந்த இதை கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் மெஜாரிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்ஸ் இல்லாமல் தியரிட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில தான் வந்து சம்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க, அதை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தியரியாக தான் கேட்டிருக்காங்க. பார்ட் பி பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் பார்க்காதீங்க, இருந்தாலும் இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கிறதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் ஓவராலாக உங்களுக்கு நான் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் 15 மார்க்கில் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்ளமேட்டிக்ல மேக்ஸிமம் இந்த பேப்பர்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்றதை வச்சு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.